ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அனானிமஸ் கேர்ள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ரியல் டைமாக ஒரு பொண்ணுக்கு நடந்த ஸ்கேரியான அனுபவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 19 வயசு ஒரு பொண்ணு 11 மணிக்கு பைக் டாக்ஸி ஒன்று புக் பண்ணுறாங்க. பைக் டாக்ஸி வருது. அவருடைய முகம் சரியாக அவங்க நோட் பண்ண மாட்டுறாங்க. அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு. இவங்க 11 மணி ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்றதுனால பெருசாக எதையும் கண்டுக்காமல் ஏறி உட்காந்துடுறாங்க. நார்மலாகவே போது, அவரோட வீட்டுக்கும் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க அப்படின்ற நிம்மதியில் அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. ஆனால் அடுத்த 2 நிமிஷத்தில் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த நபர் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகிற வழி இல்லாமல் வேற ஒரு ரோட்டில் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட்டில் பெருசாக ஆள் நடமாட்டமோ வீடுகளோ இல்லை. இந்த பொண்ணு சந்தேகப்பட்டு, ஏன் இந்த ரூட்டில் போகிறீங்க, ஷார்ட்கட்டான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பைக் டாக்ஸி நபரோ அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. வேகமா போய் திடீர்னு ஒரு பாழடைஞ்ச ஒரு வீட்டுல போய் நிக்கிறாரு. அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி தர தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போய் தள்ளிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியா இன்னொரு நபரும் அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க வந்ததும் வேகமா போய் கதவை சாத்திடுறாரு. அந்த பொண்ணை மிரட்டி ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. சத்தம் போட்டா அடிப்போம், உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை போய் ஓரமா உட்கார வச்சு அந்த பொண்ணை 2 பேரும் சுத்தி நிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாகுது. அந்த பொண்ணு கொஞ்சம் அழ ஆரம்பிக்குது. ஆனா அழும்போதே அந்த பொண்ணுக்கு ஒரு யோசனை வருது. தனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா வந்தா வலிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்து வேகமா அழ ஆரம்பிக்கிறா. அழுது வலிப்பு வர மாதிரி நடிக்கிறா. இதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் பயமாயிடுது. அதுல ஒரு நபர் தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடிடுறாரு. இன்னொரு நபர் வேகமா கீழே இறங்கி போய் மாத்திரை வாங்க போறதுக்காக போயிடுறாரு. இந்த பொண்ணு சுத்தி முத்தி இப்ப பாக்குறாங்க, நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு. அங்க ஒரு விண்டோல கிரில் இல்லாத இந்த பொண்ணு கவனிக்கிறாங்க. வேகமா போய் வீட்டோட லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்றாங்க. அந்த கதவை திறந்து விண்டோ வழியா கத்துறாங்க, என்னை காப்பாத்துங்க, நான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு கத்துறாங்க. நல்ல வேலையா அது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கேட்டுருது. அவங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு தலையை நீட்டி கத்துறதையும் கவனிக்கிறாங்க. ஒரு பொண்ணு அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. வேகமா கீழே இறங்கி ஓடி வராங்க. இவங்க வர்றதை பார்த்து அந்த பைக் டாக்ஸி நபரும் அவருடைய ஃப்ரெண்டும் பைக் எடுத்துட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸ் அந்த பொண்ணை நல்லபடியா மீட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த நபர்கள் பத்தின முயற்சிகள், தேடல் முயற்சிகள் எல்லாத்தையுமே அவங்க போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பும் போயிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த பொண்ணும் அந்த டிராமாக்குள்ளேருந்து வரதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு வாட்டி டாக்ஸில ஏறும்போதும் சரி, அல்லது ஆட்டோல ஏறும்போதும் சரி, இந்த பயம் அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்கிறதாகவும், யாரையுமே நம்ப முடியாத மாதிரியான ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு கடந்த 3 வருஷமா ரொம்ப ஒரு டிராமால சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அந்த பொண்ணு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இதை மாதிரி சம்பவம் தினம் தினம் நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்குது. நமக்கு வெளிவர்றது கொஞ்சம் தான், ஆனால் நம்மளுக்கு தெரியாம இந்த பொண்ணு மாதிரி பல பேர் பல சம்பவங்கள் சந்திச்சிருக்கோம். நம்ம எல்லா பெண்களுமே ரொம்ப அலர்ட்டாகவும் ரொம்ப சேஃபாகவும் நான் இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கேர்ள்ஸ், பி அலர்ட். ஸோ பி சேஃப் ஆல் த டைம். ஓகே, இது மாதிரி உண்மையான சம்பவங்கள் உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம அனானிமஸ் கேர்ள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ரியல் லைஃப் சம்பவங்கள் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அனானிமஸாக அதை நம்மளோட சேனலோட கமெண்ட்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். இதே சேனலில் நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.